தங்களது குழந்தைகளின் மழலை சத்தத்திற்கு நடுவே அந்த தம்பதிகளின் மூச்சுக்காற்று ஒரு புதிய ராகத்தை அங்கே இசைத்தது. சித்தார்த்தின் அரவணைப்பில் கைல்விழி முழுவதுமாக தன்னை ஒப்படைத்து அந்த இரவின் அழகில் கரைந்து போனாள். அந்த நீண்ட நேர காதலுக்கு பிறகு கைல்விழி சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவனது விரல்களை பிடித்து விளையாடி கொண்டிருந்தவள், சித்து சொல்லுடி, நம்ம காதல் எப்பவும் இதே மாதிரி புதுசாவே இருக்கணும் என்று அவள் சொல்ல, சித்தார்த் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, உயிர் உள்ளவர உன் சித்தார்த் உனக்கானவன் மட்டும்தான் கையல் என்று உறுதியளித்தான். சித்தார்த் மற்றும் கைல்வெளியின் அந்த ஆழமான காதல் இரவு அவர்களின் இல்லற வாழ்விற்கு ஒரு புத்துயிரை கொடுத்தது. அதன் பிறகு வந்த நாட்கள் அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியின் நறுமணத்தை பரப்பின. இப்போது அனைவரது கவனமும் வித்யாவின் 7ஆம் மாத வளைகாப்பு விழாவின் பக்கம் திரும்பியது. வளைகாப்பு அன்று சென்னை இல்லமே ஒரு சொர்க்கலோகம் போல சொலித்தது. அர்ஜுன் இந்த விழாவிற்காக ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செய்திருந்தான். வழக்கமான மண்டபங்களில் நடத்தாமல் பங்களாவின் அந்த பெரிய தோட்டத்தையே ஒரு மங்களகரமான சோலையாக மாற்றியிருந்தான். வித்யா ஒரு மயில் பச்சை நிற பட்டு சேலையில் கைகளில் மருதாணி சிவக்க முகத்தில் ஒரு புதிய தேஜஸுடன் அமர்ந்திருந்தாள். விக்ரம் மற்றும் நித்யா முன்னின்று அனைத்து சடங்குகளையும் கவனித்துக் கொண்டனர். கைல்விழி தன் அம்மாவின் நினைவாக இருந்த ஒரு விசேஷமான தங்க வளையலை வித்யாவிற்கு அணிவித்து, வித்யா, அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டியும் அவங்க ஆசீர்வாதம் உனக்கும் உன் வயிற்றுல வளர்ற அந்த 2 ஜீவன்களுக்கும் எப்பவும் இருக்கும் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். வித்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அப்போதுதான் அர்ஜுன் தனது அடுத்த சர்ப்ரைஸுடன் மேடைக்கு வந்தான். அவன் கையில் ஒரு சின்ன வெள்ளி பெட்டி இருந்தது. அதில் 2 குட்டி கொலுசுகளும் இருக்க, வித்யா, இது நம்ம 2 வாரிசுகளுக்காக அவங்க இந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடும் போது இந்த சத்தம்தான் என் காதுல எப்பவுமே கேட்கணும் என்று சொல்லி வித்யாவின் கைகளில் கொடுத்தான். ஒரு கணவன், தந்தை என அர்ஜுனின் பரிமாண வளர்ச்சியை பார்த்து விக்ரமே வியந்து போனான். அன்று மாலை விழா முடிந்து அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது சித்தார்த் கைல்வெளியின் தோளில் கையை போட்டு அணைத்தபடியே நின்றான். பாத்தியா கையல், நம்ம அர்ஜுன் இப்போ எவ்வளோ பெரிய மனுஷனா மாறிட்டான். வித்யாவை அவன் தாங்குற அழகே தனி என்றான். கைல்வெளியும் புன்னகைத்து கொண்டு, ஆமா சித்து, நம்ம குடும்பத்தோட ஒத்துமைதான் நம்மளோட பலமே. விஸ்வந்த், யஷ்வந்த், ஆத்விகான்னு 3 பேர் இப்போ இருக்காங்க. இன்னும் சில மாசத்துல வித்யாவோட 2 பசங்களும் வந்துட்டா இந்த வீடே ஒரு நந்தவனமா மாறிடும் என்று கனவு கண்டாள். நித்யா விஸ்வந்தை தூக்கி கொண்டு அர்ஜுன் வித்யா ஜோடிக்கு அருகே வந்தாள். வித்யா, அடுத்த 3 மாசம் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் உன்னை எப்படி கவனிச்சுக்கிறாருன்னு நான் பார்க்க போறேன் என்று கிண்டல் செய்ய, அர்ஜுனும் சிரித்து கொண்டே வித்யாவை தன் பக்கமாக எடுத்து அணைத்து கொண்டான். நித்யா, நீ இனிமே வித்யாவோட ஒரு சின்ன அசைவு கூட என்னோட கண்காணிப்புல தான் இருக்கும். அவளை கண்ணுல வச்சு பார்த்துப்பேன் என்று மாசாக சொன்னான். அந்த இரவு பங்களாவின் மொட்டை மாடியில் நிலவொளியில் 3 ஜோடிகளும் அமர்ந்து தங்களது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். துக்கங்கள் மறைந்து நம்பிக்கைகளும் காதலும் அந்த இல்லத்தை மீண்டும் ஆக்கிரமிக்க தொடங்கின. வித்யாவின் அந்த பிரம்மாண்டமான வளைகாப்பு விழா முடிந்து நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகமாக நகரத் தொடங்கின. 8வது மாதம் முடிந்து 9வது மாதத்தின் தொடக்கத்தில் வித்யாவின் உடல்நிலை சற்றே தளர்ந்திருந்தது. 2 உயிர்களை சுமப்பதால் அவளது நடை, உடை, பாவனை என அனைத்தும் ஒரு தனித்துவமான அழகை பெற்றிருந்தன. அர்ஜுன் இப்பொழுது பிசினஸ் மீட்டிங்களை விட வித்யாவின் மெனு கார்டு தயாரிப்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டினான். அன்று இரவு பங்களாவின் அந்த பெரிய அமைதியில் ஒரு திடீர் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. வித்யா தனது அறையில் மெல்ல புரண்டு படுத்த போது அவளுக்கு ஒரு வினோதமான வலி அடிவயிற்றில் மின்னலாய் வந்து போனது. மெல்ல எழுந்து அமர முயன்றவள், அர்ஜுன் என்று முணுமுணுத்தாள். அடுத்த நொடியே அர்ஜுன் எழுந்து அவள் அருகே அமர்ந்தான். அவனது தூக்கம் கலைந்திருந்தாலும் அவனது கண்கள் வித்யாவை பார்த்த பயத்தில் விழித்து கொண்டன. வித்யா, என்னாச்சு, வலிக்குதா? என்ன செய்துன்னு சொல்லுடி என்று பதற்றத்துடன் அவளது கைகளை பற்றி கொண்டான். வித்யா அவனது சட்டையை இறுக பிடித்து கொண்டு, அர்ஜுன், எனக்கு முதுகுல இருந்து ஒரு வலி வருது.
அது அப்படியே வயிற்று பக்கம் இறங்குது, ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லவும் அர்ஜுன் சட்டென்று கத்தினான். விக்ரமண்ணா, சித்தண்ணா, சீக்கிரம் வாங்க, வித்யாவுக்கு வலி வந்துடுச்சு. அவனது குரல் கேட்டு விக்ரமும் சித்தார்த்தும் அடுத்த சில வினாடிகளில் அங்கே வந்து சேர்ந்தனர். விக்ரம் உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் சொல்ல சித்தார்த் ஆம்புலன்ஸை தயார் செய்தான். விக்ரம் வித்யாவின் முகத்தை பார்த்து, வித்யா, தைரியமா இருமா, இதோ கிளம்பிட்டோம் என்று சொல்ல அர்ஜுன் அவளை அப்படியே ஒரு பூவை போல தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். நித்யாவும் கைல்வழியும் தங்களது குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு ராஜேஸ்வரியிடம் சொல்லிவிட்டு வித்யாவிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னாடியே ஓடினர். மருத்துவமனையை அடைந்ததும் வித்யா பிரசவ அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அர்ஜுன் அங்கிருந்த சுவரை தன் கைகளால் ஓங்கி அடித்தான். அவனது கண்கள் முழுவதும் கலங்கியிருந்தன. சித்தண்ணா, வித்யாவுக்கு 2 குழந்தைங்க, அவளுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்ல, நான் உள்ள இருக்கன்னு சொன்னேன், ஆனா டாக்டர் விடலையே என்று அவன் புலம்ப சித்தார்த் அவனை அணைத்து கொண்டு, அர்ஜுன் அமைதியா இரு, வித்யா தைரியமான பொண்ணு, நம்ம அத்தை ஆசீர்வாதம் அவளுக்குள்ள இருக்கு, நீ இப்போ இப்படி உடஞ்சு போனா அவளுக்கு எப்படி நீ ஆறுதலா இருப்ப என்று தேற்றினான். சுமார் 3 மணி நேர போராட்டம். அந்த நீண்ட தாழ்வாரத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு வருடமாக நகர்ந்தது. திடீரென உள்ளிருந்து 2 பிஞ்சுகளின் குழந்தைகளின் அழுகை சத்தம் ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று அந்த மருத்துவமனை முழுவதையும் அதிரச் செய்தது. அர்ஜுன் அந்த சத்தத்தை கேட்டதும் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து விட்டான். அவனது சந்தோஷம் கண்ணீராக வெளிப்பட்டது. செவிலியர் புன்னகையுடன் வெளியே வந்தவர், வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, அம்மாவும் நலமா இருக்காங்க என்று அவர் சொல்ல அர்ஜுன் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து விட்டான். அவனது கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது. சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் அவன் வாய்விட்டு சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் தவித்த அந்த தருணம் அங்கிருந்த அனைவரையும் நெகிழச் செய்தது. விக்ரம் ஓடி வந்து அர்ஜுனை தூக்கி இறுக அணைத்து கொண்டான். வாழ்த்துக்கள் அர்ஜுன், இப்போ நீ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மேன் ஆகிட்ட என்று பெருமையுடன் சொல்ல அர்ஜுன் விக்ரமின் தோளில் சாய்ந்து கொண்டு, அண்ணா, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அண்ணா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்று விம்மி விம்மி அழுதான். கைல்வழியும் நித்யாவும் ஓடி வந்து அந்த பிஞ்சு வாரிசுகளை பார்த்தனர். செவிலியர் அந்த 2 குழந்தைகளையும் வெள்ளை நிற பட்டு துணியில் சுற்றி எடுத்து வந்த போது அர்ஜுன் நடுக்கத்துடன் தனது கைகளை நீட்டினான். முதலில் தனது மகளை ஏந்தியவன் அவளது பிஞ்சு முகத்தை பார்த்ததும், அப்படியே வித்யா மாதிரியே இருக்காளே என்று உருகினான். பின் தனது மகனை தூக்கிய போது அவனது முகத்தில் ஒரு புதிய கம்பீரம் பிறந்தது. பாருங்க சித்து, இவன் என்ன போலவே மூக்க சுருக்கிறான் என்று அவன் சொல்ல அங்கே சிரிப்பொலி எழுந்தது. சிறிது நேரம் கழித்து வித்யாவை பார்க்க அர்ஜுன் உள்ளே சென்றான். அங்கே வித்யா மிகவும் சோர்வாக இருந்தாலும் அர்ஜுனை பார்த்ததும் அவளது கண்கள் பிரகாசித்தன. அர்ஜுன் மெல்ல அவளது அருகில் வந்து அவளது கையை தனது முகத்தில் வைத்துக் கொண்டான். வித்யா, தேங்க்ஸ் வித்யா, நீ எனக்கு கொடுத்த இந்த 2 உயிர்களையும் நான் என் கண்ணுல வச்சு பார்த்துப்பேன். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சுடி, இனி நம்ம வீட்டுல கொண்டாட்டம் மட்டும்தான் என்னைக்கும் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். வித்யா மெல்லிய குரலில், அர்ஜுன், குழந்தைங்களை பாத்தீங்களா, அவங்க இவ்வளோ அழகா இருக்காங்கல்ல என்று சொல்ல அர்ஜுன் அவளது கரங்களை முத்தமிட்டு, ஆமா வித்யா, ஒருத்தி உன்ன மாதிரி தேவதை, இன்னொருத்தன் என்ன மாதிரி மாஸ், இனிமே நம்ம குடும்பம் ஒரு பெரிய நந்தவனம் தான் என்றான். சென்னை பங்களாவிற்கு அவர்கள் திரும்பிய போது அங்கே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜேஸ்வரி அம்மா ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றார். யஷ்வந்த், ஆத்விகா மற்றும் விஸ்வந்த் ஆகிய 3 குழந்தைகளும் இந்த 2 புதிய வரவுகளை பார்த்து ஆச்சரியமாக தங்களது பிஞ்சு கைகளை நீட்டினர். அந்த பெரிய ஹாலின் நடுவே 5 வாரிசுகளும் ஒன்றாக இருந்த அந்த காட்சி ஒரு காவியம் போலவே இருந்தது. விக்ரம் முன்னே வந்து, அர்ஜுன், வித்யா,
இப்போ நம்ம குடும்பத்தோட வாரிசு பட்டியல் முழுமை அடைஞ்சிருச்சு. இவங்க 5 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை ஒரு சொர்க்கமா மாத்த போறாங்க என்று சொல்ல சித்தார்த் கைல்விழியின் கரத்தை பற்றி கொண்டான். ஆமாம் அம்மா, அம்மா இருந்தா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் தான் இது எல்லாமே என்று கைல்விழி உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். அன்று இரவு அர்ஜுன் மற்றும் வித்யா தங்களது அறையில் தங்களது 2 வாரிசுகளையும் தொட்டிலில் இட்டு பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் வித்யாவை அணைத்து கொண்டு, வித்யா, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில வேற என்னடி வேணும்? நீ நம்ம வாரிசுங்க, அப்புறம் நம்ம குடும்பம், இதை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லை என்று சொல்ல அந்த அமைதியான இரவில் அந்த புதிய உயிர்களின் மழலை சத்தம் ஒரு இனிமையான இசையாக அந்த இல்லத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. வித்யா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய அடுத்த சில நாட்களில் அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் அந்த முக்கியமான தருணமும் வந்தது. விக்ரம், சித்தார்த், கைல்விழி, நித்யா என அனைவரும் அந்த பெரிய ஹாலில் அமர்ந்திருக்க அர்ஜுன் கையில் தன் 2 வாரிசுகளையும் தாங்கி நின்றான். அவனது முகம் ஒரு வெற்றியாளனை போல பிரகாசித்தது. விக்ரம் முன்னே வந்து, அர்ஜுன், உன் வாரிசுங்களுக்கு நீ என்ன பேர் முடிவு செஞ்சிருக்க? இவங்க நம்ம குடும்பத்தோட அடுத்த ஜெனரேஷன், அதனால பேர் ரொம்ப விசேஷமா இருக்கணும் என்றான். அர்ஜுன் வித்யாவை பார்த்தான். அவளது கண்கள் சொல்லுங்க என்பது போல சைகை காட்ட அர்ஜுன் கம்பீரமாக தன் குரலை உயர்த்தினான். அண்ணா, நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைக்கு அடையாளமா என் மகனுக்கு சஷ்வந்த் அர்ஜுன் அப்படின்னும் என் மகளுக்கு வன்ஷிகா அர்ஜுன் அப்படின்னும் பெயர் வச்சிருக்கேன் என்று அர்ஜுன் சொல்ல அந்த அறை முழுவதும் கைத்தட்டல் சத்தம் கேட்டது. பெயரை சொல்லி முடித்ததும் அர்ஜுன் மெல்ல தன் மகளை வித்யாவின் மடியிலும் மகனை தன் மார்பிலும் அணைத்து கொண்டான். வித்யா அந்த பெயர்களை கேட்டு நெகிழ்ந்து போய் அர்ஜுனின் கரங்களை முத்தமிட்டாள். அர்ஜுன், நீங்க எப்பவுமே எதையுமே ரொம்ப அழகா செய்வீங்க. இந்த பேர் எங்க காலத்துக்கும் எங்க காதல சொல்லிக்கிட்டே இருக்கும் என்று அவள் விம்மினாள். அடுத்த சில மாதங்களில் அந்த இல்லம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானமாக மாறியது. விக்ரமின் வாரிசு விஸ்வந்த் இப்பொழுது தவழ தொடங்கி இருந்தான். யஷ்வந்தும் ஆத்விகாவும் அவனை தங்களது சீனியர் போல வழி நடத்த சஷ்வந்த், வன்ஷிகா தங்களது பிஞ்சு கைகளை அசைத்து அந்த போட்டியில் கலந்து கொண்டனர். ஒரு நாள் மாலை சித்தார்த் தன் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு வந்தபோது ஹாலில் நடந்த காட்சியை கண்டு அப்படியே திகைத்து நின்றான். அர்ஜுன் தரையில் படுத்துக்கொண்டு 5 குழந்தைகளையும் தன்மேல் ஏற்றி யானை சவாரி காட்டிக் கொண்டிருந்தான். விஸ்வந்த் அவன் முதுகில் ஏற முற்பட வன்ஷிகா அவனது முடியை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள். வித்யா, கைல்விழி மற்றும் நித்யா மூவரும் அந்த வேடிக்கையை பார்த்து சிரித்து கொண்டே காஃபி குடித்து கொண்டிருந்தனர். சித்தார்த் மெல்ல கைல்விழியிடம் வந்து, கயல், இப்போ இந்த வீட்டை பாரு, ஒரு சின்ன கவலை கூட யார் முகத்திலையும் இல்லை. அத்தை இதை பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க என்று சொல்ல கைல்விழி அவனது தோளில் சாய்ந்து கொண்டு, நிச்சயமா சித்து, அவங்க மேல இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மழலை சத்தம்தான் அவங்க ஆன்மாவுக்கு கிடைச்ச பெரிய நிம்மதி என்று ஆத்மார்த்தமாக சொன்னாள். விக்ரம் தன் மகனை தூக்கி கொண்டு அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், பிசினஸ்ல நான் எவ்வளவோ சாதிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ இந்த 5 குழந்தைகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறத பார்த்தா நீ தான் உண்மையான ஹீரோன்னு எனக்கு தோணுது என்று பாராட்டினான். அர்ஜுன் மூச்சிறைக்க எழுந்து அமர்ந்து, அண்ணா, பிசினஸ் மீட்டிங்கை விட இது ரொம்ப கஷ்டம் அண்ணா. ஆனா இந்த 5 பேரோட சிரிப்பு முன்னாடி அந்த களைப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி குழந்தைகளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். அந்த பெரிய பங்களாவில் அன்பு, காதல், பாசம் மற்றும் மழலை என அனைத்தும் சரிவிகிதத்தில் கலந்திருந்தது. சித்தார்த்தின் அறிவுரை, விக்ரமின் பாதுகாப்பு, அர்ஜுனின் குறும்பு என அந்த 3 சகோதரர்களும் தங்களது மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் ஒரு புதிய காவியத்தை படைத்துக் கொண்டிருந்தனர். காலங்கள் உருண்டோடினாலும் அந்த பங்களாவின் சுவர்கள் இந்த 5 வாரிசுகளின் சிரிப்பு சத்தத்தை என்றென்றும் சுமந்து நிற்கும் ஒரு சாட்சியாக மாறியது. காலங்கள் மெல்ல உருண்டோடின. சஷ்வந்த் மற்றும் வன்ஷிகாவுக்கு இப்பொழுது 1 வயது நிறைவடை போகிறது. விஸ்வந்த் ஓடி பிடித்து விளையாடும் அளவிற்கு வளர்ந்திருக்க யஷ்வந்தும் ஆதித்யாவும் அந்த பங்களாவின் குட்டி தலைவர்களாக மாறி போனார்கள்.
ஒரு நாள் மாலை சித்தார்த் அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாகவே வீட்டிற்கு வந்தான். ஹாலில் நுழைந்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அர்ஜுன் தரையில் அமர்ந்து தன் முன்னால் ஒரு பெரிய வெள்ளை நிற திரையை விரித்து 5 குழந்தைகளுக்கும் பெயிண்டிங் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். சஷ்வந்த் தன் பிஞ்சு கைகளால் நீல நிற சாயத்தை அர்ஜுனின் சட்டையில் பூசிக்கொண்டிருக்க, வன்ஷிகா அர்ஜுனின் மூக்கில் சிவப்பு நிறவத்தை தடவிவிட்டு சிரித்தாள். அர்ஜுன் அதையெல்லாம் ரசித்தபடியே, வித்யா, இங்க பாரு, உன் பொண்ணு என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டா என்று கூறினான். சமையல் அறையிலிருந்து ஓடி வந்த வித்யா அர்ஜுனின் கோலத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாள். அர்ஜுன், நீங்க குழந்தைங்களோட குழந்தையாவே மாறிட்டீங்க. நிஜமாவே இப்போ நீங்க அவங்கள விட குட்டியா தெரியுறீங்க என்று அவள் கிண்டல் செய்ய, அர்ஜுன் அவளது கையை பிடித்து இழுத்து தன் அருகே அமர வைத்தவன், வித்யா, இந்த ஓவியத்தை பாரு. இதுல இருக்கிற இந்த 5 வண்ணங்களும் நம்ம 5 வாரிசுங்க. இந்த திரைதான் நம்ம வாழ்க்கை. இதுல எவ்வளவு கரைப்பட்டாலும் அது ஒரு அழகான கலைதான் என்று அர்ஜுன் தத்துவமாக சொல்ல, வித்யா நெகிழ்ந்து அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அதே சமயம் மொட்டை மாடியில் விக்ரம் மற்றும் நித்யா தங்களது மகன் விஸ்வந்தை விளையாட விட்டிருந்தனர். விக்ரம் வழக்கம் போல லேப்டாப்பில் மூழ்காமல் விஸ்வந்த் ஓடும் அழகையே ரசித்துக் கொண்டிருந்தான். நித்யா, பிஸ்னஸ்ல நான் எவ்வளவோ உயரங்களை தொட்டிருக்கேன். ஆனா என் மகன் முதல்ல அப்பான்னு கூப்பிட்ட அந்த ஒரு நொடி எனக்கு கொடுத்த சந்தோஷம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது என்று விக்ரம் சொல்ல, நித்யா அவனது கரங்களை பற்றி கொண்டாள். விக்ரம், இதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை தான். அம்மா இல்லைங்கிற வருத்தம் கயலுக்கும் வித்யாவுக்கும் வரும்போதெல்லாம் இந்த சின்ன ஜிருசுங்க தான் அவங்கள மீட்டெடுக்கிறாங்க என்றாள். அன்று இரவு கயல்விழியும் சித்தார்த்தும் தங்களது அறையில் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு தனியாக அமர்ந்திருந்தனர். கயல்விழி தன் அம்மாவின் பழைய டைரியை பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் அவள் அருகே வந்து அமர்ந்து, கயல், என்ன யோசனை என்று கேட்டான். சித்து, அம்மா இதுல ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்காங்க. என் பேரம் பேத்திக எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே மாதிரி உடை அணிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நாம் அதை கண்டிப்பா செய்யணும் சித்து என்று கயல்விழி சொல்ல, சித்தார்த் அவளை அணைத்து கொண்டு, நிச்சயமா கயல், அடுத்த வருஷம் யஷ்வந்தும் ஆத்விகாவும் ஸ்கூலுக்கு போகும்போது விஸ்வந்தும் அவங்க கூடவே போவான். அப்புறம் நம்ம சஷ்வந்த் வன்ஷிகாவும் சேருவாங்க. அத்தையோட ஒவ்வொரு ஆசையையும் நாம நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்தான். மறுநாள் விடியற் காலையில் அர்ஜுன் ஒரு புதிய கலாட்டாவை தொடங்கினான். இன்னைக்கு சண்டே, அதனால சமையல் கட்டுல லேடிஸுக்கெல்லாம் லீவு. விக்ரம் அண்ணன், சித்து அண்ணா, அப்புறம் நாங்க 3 பேரும் தான் இன்னைக்கு சமைக்க போறோம் என்று அறிவித்தான். விக்ரமோ திகைத்து போய், அர்ஜுன், எனக்கு சமைக்க தெரியாதுடா என்று கூற, அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணா, நான் யூடியூபை பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் என்று அர்ஜுன் அவனை இழுத்து சென்றான். சமையலறையில் 3 ஹீரோக்களும் திணறுவதைக் கண்டு வித்யா, கயல்விழி மற்றும் நித்யா மூவரும் ஜன்னல் வழியாக பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். விக்ரம் வெங்காயம் நறுக்க முடியாமல் கண்ணீருடன் போராட, சித்தார்த் தோசை ஓற்ற முயன்று அதை மேப் போல ஆக்கி கொண்டிருந்தான். அர்ஜுன் மட்டும் மிக சரியாக தன் குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளை செய்து முடித்தான். மதிய உணவு வேளையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். விக்ரம் செய்த அந்த அரைவேக்காட்டு உணவை கூட நித்யா இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் சமையல் என்று பாராட்டியது அந்த இடத்தையே நெகிழ்ச்சியாக்கியது. அந்த பெரிய இல்லம் ஒரு கூட்டு குடும்பத்தின் இலக்கணமாக திகழ்ந்தது. ஒருவரின் துக்கத்தை மற்றவர் பகிர்ந்து கொள்வதும் ஒருவரின் மகிழ்ச்சியை அனைவரும் கொண்டாடுவதுமாக அந்த பங்களா ஒரு சொர்க்கமாகவே மாறியிருந்தது. 5 வாரிசுகளின் எதிர்காலமும் அந்த 3 தம்பதிகளின் காதலும் அந்த வீட்டின் அஸ்திவாரமாக அசைக்க முடியாமல் நின்றது. காலங்கள் ஒரு நதி போல நிதானமாகவும் அழகாகவும் ஓடிக்கொண்டிருந்தன. சஷ்வந்த் மற்றும் வன்ஷிகாவிற்கு இப்பொழுது 3 வயது தொடங்கிவிட்டது. யஷ்வந்த், ஆத்விகா மற்றும் விஸ்வந்த் மூவரும் பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்டனர். அந்த பெரிய பங்களாவில் இப்பொழுது அதிகாலையிலேயே ஸ்கூல் பஸ் சத்தமும் குழந்தைகளை தயார் செய்யும் பரபரப்பும் ஒரு புதிய ராகத்தை இசைத்தன.
ஒரு நாள் காலை அர்ஜுன் வழக்கம் போல வித்யாவை விட அதிக பரபரப்புடன் இருந்தான். தன் இரட்டை வாரிசுகளான சஷ்வந்த் மற்றும் வன்ஷிகாவிற்கு இன்றுதான் பள்ளியின் முதல் நாள். வித்யா, சீக்கிரம் அவங்களுக்கு அந்த புது ஷூவை மாட்டி விடுடி, முதல் நாட்டே லேட் ஆகிடக்கூடாது என்று அர்ஜுன் கத்த வித்யாவும் சிரித்து கொண்டே வந்தாள். அர்ஜுன், பசங்க அமைதியா தான் இருக்காங்க, நீங்க தான் இப்போ ஒரு எல்கேஜி பையன் மாதிரி துள்றீங்க என்று அவள் சொல்ல அர்ஜுன் வன்ஷிகாவை தூக்கி செல்லம் கொஞ்சினான். என் செல்லம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக போறா, அங்க யாராவது உன்னை வம்புக்கு இழுத்தா எங்க அப்பா அர்ஜுன் யாரு தெரியுமான்னு கேளு என்று அவன் பாடம் சொல்லி கொடுக்க கயல்விழி அங்கே வந்து அர்ஜுனின் தலையில் செல்லமாக ஒரு தட்டு தட்டினாள். அர்ஜுன், சின்ன குழந்தைக்கு எப்பவும் போல வம்புலாம் கத்து கொடுக்காதீங்க. வித்யா, இவரை முதல்ல ஆபீஸுக்கு அனுப்பி வை, அப்பதான் பசங்க அமைதியா படிப்பாங்க என்று கயல்விழி சொல்ல அங்கிருந்த அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். சித்தார்த் தன் வாரிசுகளான யஷ்வந்த் மற்றும் ஆத்விகாவை அழைத்து கொண்டு, பயப்படாதீங்க குட்டீஸ், உங்க அண்ணனும் அக்காவும் ஸ்கூல்லயே இருப்பாங்க, அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க என்று தைரியம் சொன்னான். விக்ரம் தன் மகன் விஸ்வந்தை தூக்கி கொண்டு முன்னால் வந்தான். இன்னைக்கு 5 பேரும் ஒரே ஸ்கூல் பஸ்ல போக போறாங்க, இந்த அழகான காட்சியை பார்க்கத்தான் நம்ம அத்தை ஆசைப்பட்டாங்க என்று விக்ரம் சொல்ல நித்யா அவனது கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு சென்ற பிறகு அந்த பெரிய பங்களா ஒருவித அமைதியில் ஆழ்ந்தது. வித்யா மற்றும் கயல்விழி, நித்யா மூவரும் தோட்டத்தில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அக்கா, அம்மா போனப்போ இந்த வீடு எவ்வளோ இருட்டா இருந்துச்சு, ஆனா இப்போ இந்த 5 பேர் வந்த பிறகு அந்த வழியே மறைஞ்சு போயிடுச்சு என்று வித்யா சொல்ல கயல்விழி ஆத்மார்த்தமாக புன்னகைத்தாள். ஆமா வித்யா, நம்ம கணவர்கள் நமக்காக கொடுத்த அந்த ஆதரவும் காதலும் தான் நம்மள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாம ஒரு முழுமையான குடும்பமா இருக்கிறோம் என்றாள். அன்று மாலை குழந்தைகள் பள்ளியிலிருந்து திரும்பியதும் அர்ஜுன் ஒரு புதிய சர்ப்ரைஸ் வைத்திருந்தான். தோட்டம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம வாரிசுகளோட முதல் ஸ்கூல் நாள், அதனால ஒரு சின்ன பார்ட்டி என்று அர்ஜுன் அறிவிக்க குழந்தைகள் உற்சாகத்தில் கத்தினார்கள். சித்தார்த் கயல்விழியை தனியாக அழைத்துச் சென்றவன் அவளது கழுத்தில் ஒரு அழகான வைரச்சங்கிலியை அனுபவித்தான். கயல், இத்தனை வருஷமா என் வாழ்க்கையை அழகாக்கின உனக்கு இது ஒரு சின்ன பரிசு என்று அவன் சொல்ல கயல்விழி அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். சித்து, உங்க காதல் தான் எனக்கு பெரிய பரிசு என்று அவள் முணுமுணுத்தாள். விக்ரம் நித்யாவை பார்த்து, நித்யா, அடுத்த மாசம் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாமா? இந்த 5 ஆண்டுகளையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஜாலியான டூர் என்று சொல்ல நித்யா, கண்டிப்பா விக்ரம், இதுதான் சரியான நேரம் என்று ஆமோதித்தாள். இரவு உணவு வேளையில் அந்த பெரிய டைனிங் டேபிளில் 11 பேர், அதாவது 3 ஜோடிகள் மற்றும் 5 குழந்தைகள் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் சஷ்வந்துக்கும் வன்ஷிகாவிற்கும் சாப்பாடு ஊட்டிவிட்டு கொண்டே வித்யாவிடம் ஒரு ரகசியம் கேட்டான். வித்யா, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நாம இன்னும் ஒரு ஜோடி ரெட்ட வாரிசுங்களை பெத்துக்கலாமா என்று அவன் குறும்பாக கேட்க வித்யா அவனது காலில் மிதித்தாள். அர்ஜுன், அமைதியா சாப்பிடுங்க என்று அவள் வெட்கப்பட அந்த அறையில் சிரிப்பொலி அடங்க நீண்ட நேரம் ஆனது. அந்த பெரிய பங்களா ஒரு கூட்டு குடும்பத்தின் உன்னதமான சாட்சியாக நின்றது. காலங்கள் மாறினாலும் உறவுகள் வளரத் தொடங்கினாலும் அவர்களுக்கிடையிலான அந்த பாசமும் காதலும் விட்டு கொடுக்கும் தன்மையும் அந்த வீட்டை என்றென்றும் ஒரு நந்தவனமாக வைத்திருந்தது. பள்ளிக்கூடம் முடிந்து குழந்தைகள் வளரத் தொடங்கிய அந்த பருவம் சென்னை பங்களாவிற்கு ஒரு புதிய சவாலை கொடுத்தது. 5 குழந்தைகளும் இப்பொழுது தங்களது தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்த தொடங்கியிருந்தனர். விஸ்வந்த் தன் அப்பா விக்ரமை போலவே கணக்குகளில் புலியாக இருக்க, யஷ்வந்த் சித்தார்த்தை போல ஓவியத்தில் ஆர்வம் காட்டினான். ஆத்விகா மற்றும் வன்ஷிகா இருவரும் நடனத்தில் கயல்விழியை மிஞ்சும் வகையில் வளர்ந்து நின்றனர். சஷ்வந்த் மற்றும் அர்ஜுனை போலவே எப்பொழுதும் எதையாவது உடைப்பதும் பின் அதை சரி செய்வதுமாக ஒரு குட்டி இன்ஜினியராகவே மாறியிருந்தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் விக்ரம் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். நம்ம பிசினஸ இப்போ இன்னும் விரிவாக்கம் செய்ய போறோம். ஆனா அதுக்காக நான் யாரையும் பிரிஞ்சு போக சொல்லல. அர்ஜுன், சித்து, நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு புது ஆர்கானிக் ஃபார்ம் ஹவுஸ கட்ட போறோம். அங்க நம்ம 5 வாரிசுகளும் இயற்கையோட சேர்ந்து வளரணும் என்று விக்ரம் சொல்ல அர்ஜுன் துள்ளி குதித்தான்.
அம்மா அண்ணா, இதுதான் மாஸ்டர் பிளான். அங்க ஒரு பெரிய நீச்சல் குளம், அப்புறம் பசங்க விளையாட ஒரு குட்டி மைதானம், எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன் என்று அர்ஜுன் உற்சாகமாக வித்யாவின் கையை பற்றி கொண்டான். வித்யா இப்பொழுது தன் கணவனின் முதிர்ச்சியையும் அன்பையும் கண்டு பெருமிதம் கொண்டாள். அர்ஜுன், நீங்க நிஜமாவே ஒரு பெஸ்ட் ஃபாதர் ஆயிட்டீங்க என்று அவள் பாராட்ட, அர்ஜுன் குறும்பாக அவளது காதோறும், ஓ அன்பாலதான் வித்யா இந்த முரடன் இப்போ ஒரு மனுஷனா இருக்கான் என்று கிசுகிசுத்தான். அந்த பெரிய பங்களாவில் அன்று ஒரு அமைதியான மாலை பொழுது. விக்ரமும் அர்ஜுனும் தங்களது பிசினஸ் மற்றும் கலாட்டாக்களில் மூழ்கி இருக்க, சித்தார்த் மற்றும் சற்று வித்தியாசமாக யோசித்துக் கொண்டிருந்தான். கயல்விழி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டின் வேலைகளை கவனித்துவிட்டு சோர்வாக ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். அவளது முகம் சற்று வாடியிருப்பதை கண்ட சித்தார்த் அவளுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மனதிற்குள் தீட்டினான். சித்தார்த் கயல்விழியின் அருகே வந்து அமர்ந்தவன் அவளது மெலிந்த கரங்களை பற்றி கொண்டு, கயல், இத்தனை வருஷமா இந்த வீட்டை நீ ஒரு மகாராணி மாதிரி தாங்கி பிடிச்சிருக்க. ஆனா உனக்கான நேரத்தை நீ தொலைச்சிட்டியோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நீ எனக்காக ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொல்ல, கயல்விழி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். எங்க சித்து, பசங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரமாச்சே என்று அவள் தயங்க, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் கயல், நீ கிளம்பு என்று அவளுக்கு ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பட்டுச் சேலையை பரிசளித்தான். பிறகு சித்தார்த் அவளை அழைத்து சென்ற இடம் ஒரு சாதாரண இடமல்ல. அது நகருக்கு வெளியே இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆர்ட் கேலரி. அங்கே நுழைந்த கயல்விழி திகைத்து நின்றாள். அந்த ஹால் முழுவதும் அவளது தத்ரூபமான ஓவியங்கள் நிறைந்திருந்தன. கயல்விழி சிறு வயதில் வரைந்த ஓவியங்கள் முதல் அவள் அம்மாவோடு இருந்த தருணங்கள், யஷ்வந்த் ஆத்விகா பிறந்த போது இருந்த அந்த தாய்மை பொலிவு என அனைத்தையும் சித்தார்த் தேடி பிடித்து ஒரு கண்காட்சியாக மாற்றியிருந்தான். சித்து, இதெல்லாம் எப்போ என்று கயல்விழியின் கண்கள் கலங்கின. சித்தார்த் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, கயல், விக்ரம் அண்ணன் வைரம் கொடுக்கலாம், அர்ஜுன் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆனா உன் கணவன், நான் உன்னோட கனவுகளை உயிர்ப்பிக்க ஆசைப்படுறேன். நீ ஒரு சிறந்த ஓவிய கலைஞர்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த கேலரி உன்னோடது. இனிமே நீ உனக்காகவும் கொஞ்சம் வாழணும் என்று அவன் சொன்ன போது சித்தார்த்தின் அந்த முதிர்ச்சியான காதல் கயல்விழியை உலுக்கியது. அந்த கண்காட்சியின் நடுவே ஒரு பெரிய திரை இருக்க, அதில் சித்தார்த் கயல்விழிக்கு தெரியாமல் எடுத்த பல வீடியோக்கள் ஓடின. குழந்தைகள் தூங்கும் போது கயல்விழி அவர்களை ரசித்து, சமையலறையில் அவள் கஷ்டப்படும் போது அவளுக்கு தெரியாமல் சித்தார்த் அவளை பார்த்து நெகிழ்வது என அவளது ஒவ்வொரு தியாகத்தையும் சித்தார்த் அங்கே ஆவணப்படுத்தி இருந்தான். கயல், நீ இந்த வீட்டோட அஸ்திவாரண்டி. மற்றவங்க கண்ணுக்கு நீ ஒரு சாதாரண மனைவியா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு நீ தான் இந்த உலகத்தோட பேரதிசயம் என்று சொல்லி அவளது பாதங்களில் ஒரு தங்க கொலுசை அணிவித்தான். இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உன் சித்தார்த் உன்னோட ஒவ்வொரு அணுவிலும் இருக்கான்னு நினைச்சுக்கோ என்று அவன் உருக்கமாக சொன்னபோது கயல்விழி அப்படியே உடைந்து அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். விக்ரமும் அர்ஜுனும் கூட அங்கே வந்திருந்தனர். சித்தார்த் செய்த இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடை கண்டு அவர்கள் வியந்து நின்றனர். விக்ரம் சித்தார்த்தின் தோளில் தட்டி, சித்து, நிஜமான ஹீரோ நீதாண்டா. எங்களை எல்லாம் விட நீ கயலை எவ்வளோ ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு இன்னைக்கு தெரிஞ்சது என்று பாராட்டினான். அர்ஜுனும், சித்தண்ணா, நான் என்னென்னவோ பண்ண, ஆனா நீங்க கயலோட ஆன்மாவையே தொட்டுட்டீங்க என்று வியந்தான். அன்று இரவு அந்த கேலரி நிலவொளியில் இருவரும் தனியாக அமர்ந்திருந்தனர். சித்தார்த் கயல்விழியின் மடியில் தலை வைத்து படுக்க, கயல்விழி அவனது தலைமுடியை கோதிவிட்டாள். சித்து, இவ்வளோ நாள் எனக்குள்ள இருந்த ஒரு சின்ன குறைய இன்னைக்கு நீங்க போக்கிட்டீங்க. நான் ஒரு அம்மாவா மருமகளா மட்டும் இல்லாம ஒரு கலைஞரா என்னை எனக்கே அடையாளம் காட்டினது நீங்க தான் என்று அவள் முத்தமிட்டாள். சித்தார்த்தும் சிரித்து கொண்டே, ஓ முகத்துல இருக்க இந்த திருப்தி தான் கயல், எனக்கு பெரிய சொத்து என்று அவளது கையை தனது இதயத்தோடு அழுத்தி பிடித்து கொண்டான். அந்த இரவு சித்தார்த்தின் கம்பீரமான காதலாலும் கயல்விழியின் கலைநயத்தாலும் அந்த பங்களாவிற்கே ஒரு புதிய கௌரவத்தை கொடுத்தது. சித்தார்த் வெறும் அமைதியானவன் மட்டுமல்ல, அவன் காதலின் சிகரம் என்பதை அந்த உலகம் அன்று உணர்ந்து கொண்டது. கண்காட்சி முடிந்து அனைவரும் இல்லம் திரும்பிய பிறகும் கயல்விழியின் மனதிற்குள் சித்தார்த் கொடுத்த அந்த அங்கீகாரம் ஒரு இனிய இசையாய் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அன்றைய இரவு அந்த பங்களாவை ஒரு நிலவொளியில் நனைந்து கொண்டிருக்க, விக்ரம், நித்யா, அர்ஜுன், வித்யா மற்றும் 5 குழந்தைகளும் உறக்கத்திற்கு சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டின் அமைதி சித்தார்த்துக்கும் கயல்விழிக்கும் மட்டுமே சொந்தமானது.
சித்தார்த் மொட்டை மாடியில் உள்ள ஒரு பிரத்யேகமான இடத்திற்கு கைல்விழியை அழைத்துச் சென்றான். அங்கே மல்லிகை பூக்களின் வாசம் காற்றில் தவழ்ந்து கொண்டிருந்தது. நிலவின் ஒளி கைல்விழியின் முகத்தில் பட்டு அவளை இன்னும் பேரழகியாக காட்டியது. சித்தார்த் அவளை பின்னால் இருந்து அப்படியே அணைத்துக் கொண்டான். அவனது கைகள் அவளது இடையை சுற்றி இருக்க கைல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். கயல், இத்தனை வருஷமா நாம கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்லை. எத்தனையோ இழப்புகள், வலிகள். ஆனா அந்த எல்லா நேரத்திலையும் நீ எனக்கு பலமா இருந்த. மத்தவங்க முன்னாடி நான் ஒரு அமைதியான சித்தார்த்தா இருக்கலாம், ஆனா உனக்கும் முன்னாடி நான் தோத்து போற ஒரு சாதாரண காதலன் தான் என்று அவன் அவளது காதோரம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். சித்தார்த் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த தீவிரம் கைல்விழியை சிலிர்க்க வைத்தது. அவன் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான். அது வெறும் முத்தமல்ல, அவளது தியாகங்களுக்கும் அவனது காதலுக்கும் அவன் காட்டிய மரியாதை. கைல்விழி அவனது சட்டையை தனது விரல்களால் இறுக பற்றி கொண்டாள். அவளது மூச்சுக்காற்று சித்தார்த்தின் கழுத்தில் பட்டு அவனை இன்னும் நிலைக்குலைய செய்தது. சித்தார்த் அவளை அப்படியே ஏந்தி சென்று அங்கே இருந்த ஒரு மென்மையான படுக்கையில் கிடத்தினான். அவனது கரங்கள் அவளது கூந்தலோடு விளையாட, அவனது முத்தங்கள் அவளது கண்களில் தொடங்கி கன்னம் வழியாக இதழ்களை நோக்கி நகர்ந்தன. சித்து, உங்க இந்த காதல் என்ன தீயா சுடுது சித்து என்று அவள் கூறினாள். இருக்கட்டும் கையல், இந்த காதல் தீயாலதான் நாம ஒருத்தர் முழுசா உணர முடியும் என்று சொல்லி அவளது இதழ்களை தனது ஆழமான முத்தத்தால் சரிப்பிடித்தான். அந்த இரவு அவர்களுக்குள் இருந்த அத்தனை இடைவெளிகளையும் எரித்து சாம்பலாக்கியது. சித்தார்த்தின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு வேகம் இருந்தது. அதே சமயம் கைல்வழியின் உணர்வுகளை மதிக்கும் ஒரு பேரன்பும் இருந்தது. கயல், நீதான் என் ஆதி, நீதான் என் அந்தம். இந்த உலகத்துல சித்தார்த் வாழற ஒவ்வொரு நொடியும் உனக்காக மட்டும்தான் என்று அவன் அவளது கழுத்து பகுதியில் முத்தப்பிட்டபடி சொல்ல, கைல்விழி அவனது அனுப்பில் அப்படியே உருகி போனாள். தங்களது ஆத்மார்த்தமான காதலுக்கு பிறகு விடியற் காலையின் மெல்லிய வெளிச்சத்தில் இருவரும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு படுத்திருந்தனர். சித்தார்த் கைல்விழியின் நெற்றியில் மீண்டும் ஒரு முத்தமிட்டு, இப்ப சொல்லு கயல், உன் சித்தி இப்போ ஹீரோவா இல்லையா என்று குறும்பாக கேட்க, கைல்விழி அவனது மார்பில் செல்லமாக ஒரு குத்து விட்டாள். நீங்க எப்பவுமே என் மனசோட நிரந்தர ஹீரோ தான் சித்து. அர்ஜுனும் விக்ரம் மாமாவும் மேலோட்டமா தெரியலாம், ஆனா நீங்க என் ஆன்மாவோட கலந்தவர் என்று அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். மறுநாள் காலையில் அந்த 5 குழந்தைகளும் ஓடி வந்து இவர்களது அரைக்கதவை தட்டினர். கைல்விழி சிரித்துக்கொண்டே எழுந்து கதவை திறக்க, யஷ்வந்த், ஆத்விகா, விஸ்வந்த், சஷ்வந்த் மற்றும் வன்ஷிகா என அனைத்து வாரிசுகளும் சித்தார்த்தின் மேல் ஏறி குதித்து விளையாடத் தொடங்கினர். விக்ரமும் அர்ஜுனும் தங்களது மனைவிகளுடன் அங்கே வந்து நின்று, விக்ரம் சித்தார்த்தின் கையை பற்றி, சித்து, இந்த குடும்பம் உன்னோட அந்த பொறுப்பினாலையும் அன்பாலையும் தான் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கு. நீதான் இந்த வீட்டோட உண்மையான தலைவன் என்று மனதார பாராட்டினான். அர்ஜுனும் சிரித்து கொண்டே, ஆமா சித்தண்ணா, நான் வெறும் சத்தம்தான் போடுவேன், ஆனா நீங்க தான் நிஜமான சைலண்ட் மாஸ் என்று சொன்னான். அந்த பெரிய பங்களாவில் கைல்விழியின் கைகளில் சித்தார்த் எனும் அந்த பேரன்மை பாதுகாப்பாக இருந்தது. 5 வாரிசுகளின் சிரிப்பு சத்தத்திலும் அந்த 3 தம்பதிகளின் அழியாத காதலிலும் அந்த இல்லம் ஒரு சொர்க்கமாகவே மிளிர்ந்தது. சித்தார்த் மற்றும் கைல்விழியின் இந்த ஆழமான காதல் காவியம் காலங்கள் கடந்தும் அந்த பங்களாவின் சுவர்களில் ஒரு ரகசிய கவிதையாக ஒலித்து கொண்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கதையோட இறுதி பாகத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த கதை இன்னையோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து இதே போல என்னோட எல்லா கதைக்கும் ஆதரவு கொடுங்க. இன்னொரு புதிய கதை மூலமா திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.